ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் ரவிந்த். இப்போலாம் மார்க்கெட்டில் 10,000 ரூபாய்க்கு மேலே போனாலே 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் அதிக பேர் ப்ரிஃபர் பண்ணுறீங்க. நிறைய 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே மார்க்கெட்டில் வந்துருச்சு. அந்த வகையில் இப்போ அண்டர் 15,000 ரூபா அப்படின்ற இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாராவது இந்த செக்மெண்ட்டில் 5G ஸ்மார்ட் ஃபோன் புதுசாக வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ சின்ன வகையிலேயாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் போக்கோவோட போக்கோ M4 Pro 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஆக்சுவலி இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா. 15,000 ரூபாய்க்கு 4GB 64GB வெரைட்டி இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 90 Hz LCD டிஸ்பிளே இருக்குது. மீடியாடெக்கோட Dimensity 810 அப்படின்ற இந்த 5G ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 33 வாட்ஸ்க்கான சார்ஜரோட இருக்குது. கேமரா பின்பக்கம் 2 கேமரா தான், பட் 50 மெகாபிக்சல் பிரைமரி, 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் 16 மெகாபிக்சல் செல்ஃபி, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ அந்த வகையில் ஓவரால் இந்த 15,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் Dimensity 810 அப்படின்றது ஒரு நல்ல ப்ராசர், 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் டிஸ்பிளேவும் 90 Hz அப்படின்றதெல்லாம் ஓகேவாக இருக்குது. பட் என்னென்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் மதர் போர்டு இஷ்யூஸ் போக்கோவில் இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் யோசிப்பீங்க. பட் மதர் போர்டு இஷ்யூஸ் அப்படின்றது போக்கோடைய X சீரிஸில் தான் அதிகமாக இருக்குது. M சீரிஸில் அந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இது வரைக்கும் இல்லை. ஸோ அதனால் ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணலாம். பட் இருந்தாலும் யோசிச்சிங்க, போக்கோக்கிட்டேருந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னு பட்சத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங்கோட கேலக்ஸி M14 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். யூஸ்வலாக சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் சொன்னால் சாம்சங் லவர், சாம்சங் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இப்போவும் சொல்லுவேன். பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் எல்லாருமே கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான நல்ல ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா 14,000 ரூபா. இந்த 14,000 ரூபாய்க்கு 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ 128GB ஸ்டோரேஜ் இந்த செக்மெண்ட்டில் கிடைக்குது. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 90 Hz LCD பேனலுக்கான டிஸ்பிளே, கால்மிங் உலகில் 5 ப்ரொடக்ஷனோட மெயினாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 3 கேமரா, 50 மெகாபிக்சல் பிரைமரி, 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகாபிக்சல் மேக்ரோ இருக்குது. முன்பக்கம் 13 மெகாபிக்சல் செல்ஃபி இருக்குது. அண்ட் 6000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ண 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ட் சார்ஜர் பாக்ஸில் வராது, அதை மெயினாக நோட் பண்ணிக்கங்க. சார்ஜர் தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். பர்ஃபார்மன்ஸுக்கு Exynos 1330 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ Exynos ப்ராசஸர் அப்படின்னும் போதே நிறைய பேருக்கு முகம் சுளிக்கும். பட் ஆனால் இந்த Exynos ப்ராசஸர் அப்படின்றது இவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒர்த்தான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 20,000 ரூபா செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு Exynos ப்ராசஸர் தான் இது. அண்ட் இது ஒரு 5 nm ப்ராசஸரும் கூட. ஸோ 5 nm ப்ராசஸரோட 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் இதில் சேர்றதுனால உங்களுக்கு ஒரு லாங் லாஸ்டிங்கான பேட்டரி லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இது இருக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸும் இந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கும். அப்படின்றதுனால சாம்சங் கிட்டேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சரி, இல்லை இந்த செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சரி, இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைஸிங் எல்லாமே இந்த செக்மெண்ட்டுக்கு சாம்சங் கிட்டேருந்து இதில் ஒரு நல்லாவே இருக்குது. அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோவுடைய மோட்டோ G62 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். ஆக்சுவலி இந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சமவத்தான ஸ்மார்ட் ஃபோன்ஸ். அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் 15,000 ரூபா. இந்த செக்மெண்ட்டுக்கு 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த RAM and ஸ்டோரேஜ் யூனிட் 5 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மெயினாக கிடைக்குது. இது போக ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போதுமே 120 Hz LCD பேனலுக்கான டிஸ்பிளே ஃபுல் HD+ ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரிக்கு 5000 mAh பேட்டரி சார்ஜ் பண்ண 20 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. பர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 695 இந்த ஒரு 5G ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகாபிக்சல் செல்ஃபி, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி 10 5G பேண்டுக்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த 15,000 ரூபா அப்படின்ற செக்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த 15,000 ரூபா செக்மெண்ட்டில் மோட்டோரோலா கிட்ட இருந்து ஓரளவுக்கு ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர் டிஸ்பிளேல ஸ்டார்ட் பண்ணி பர்ஃபார்மன்ஸ், கேமரா எல்லாமே ஓரளவுக்கு ஒரு நல்ல இந்த செக்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அதனால் மோட்டோரோலா கிட்ட இருந்து ஒரு ஸ்டாக் ஆண்டட் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும். அப்படின்றதுனால இதெல்லாம் உங்களுக்கு மெயினாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த 15,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு இதுவும் ஒரு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் Infinix Zero 5G 2023 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 15,000 கொஞ்சம் அதிகமாகும். 16,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸிங்க்கு செல் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த 16,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு வேரியன்ட் இவங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 8GB RAM அப்படின்றது இந்த செக்மெண்ட்டில் கிடைக்குது. பட் கார்டு ஆஃபர்ஸ்லாம் அப்ளை பண்ணும்போது 15,000 ரூபாய்க்கும் வாங்க முடியும் அப்படின்றதுனால தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி இந்த செக்மெண்ட்டுக்கு இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஸ்பிளே 120 Hz LCD பேனலுக்கான டிஸ்பிளே ஃபுல் HD+ ரெசல்யூஷனில் இருக்குது.
5000 mAhக்கான பேட்டரி 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுக்குறாங்க. Dimensity 920க்கான ப்ராசர் 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா 16 மெகா பிக்சல் செல்ஃபி சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கேமரா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் 10 5G பேண்டுக்கான சப்போர்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் இந்த 16000 ரூபா அப்படின்ற மாதிரியான செக்மெண்ட்டுக்கு ஒரு 8GB ரேம் வேரியண்ட்டோட உங்களுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன். ஏன்னா Dimensity 920 அப்படின்றது இந்த செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் என்னன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் டிசைன் லுக் வைஸுமே ஒரு லெதர் ஃபினிஷோட நல்லாவே இந்த ஸ்மார்ட் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த 15000 ரூபா செக்மெண்ட்டில் இன்ஃபினிக்ஸ் எனக்கு பரவாயில்ல, இன்ஃபினிக்ஸ் பிராண்டிங் அதான் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா இதையும் ட்ரை பண்ணலாம். இதுவும் இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட்டாகவே இருக்குது. மற்றபடி இந்த 15000 ரூபா செக்மெண்ட்டில் இப்போதைக்கு மார்க்கெட்டில் இந்த மாதத்துக்கான எனக்கு பெஸ்ட்டாக பட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இதெல்லாம் தான் 4 லிஸ்டிங் மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். ஸோ அப்படி 4 லிஸ்டிங் மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக படுது, நீங்கள் இந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுவீங்க? கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.